اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுடைய கேள்விகளுக்கு, இஸ்லாம் குறித்த சந்தேகங்களுக்கு, ஆட்சேபனைகளுக்கு விளக்கம் சொல்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற நிகழ்ச்சி. இதில் நீண்ட உரை நிகழ்த்தி அந்த நிகழ்ச்சிக்கு தடையாக இருக்க நான் விரும்பவில்லை. சுருக்கமாக இஸ்லாத்தை பற்றி ஒரு சின்ன அறிமுகம். இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய முக்கியமான ஒரு அடிப்படை என்னவென்று சொன்னால், நாம் வாழுகிற இந்த உலகம் கடவுளால் ஒரு சோதனை களமாக நமக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்திலே நல்லவர்களாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால், இதற்கான பரிசை இன்னொரு உலகத்திலே கடவுள் தருவார். இதுதான் இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான அடிப்படை கொள்கை. இந்த உலகத்தை எல்லாம் ஒரு கட்டத்தில் கடவுள் அழித்த பிறகு திரும்பவும் அத்தனை மனிதர்களையும் கடவுள் வந்து உயிர்ப்பிப்பார். அதை நாங்கள் மறுமை என்று சொல்கிறோம். மறுமை வாழ்க்கை, நியாய தீர்ப்பு நாள் என்றெல்லாம் முஸ்லிம்களாகிய நாங்கள் சொல்கிறோம். அங்கே கடவுளிடத்திலே நாம் தேர வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்திலே நல்லவர்களாக வாழ வேண்டும். இந்த உலகத்திலே கடவுளுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். சில தீமைகள் செய்கிற காரணத்தினால் இந்த உலகத்திலே நமக்கு சில அனுகூலங்கள் கிடைத்தாலும், நமக்கு சில சுகங்கள் அதனால் கிடைத்தாலும், கடவுளிடத்திலே பதில் சொல்ல வேண்டுமே என்று அஞ்சி அவற்றை தியாகம் செய்ய வேண்டும். நல்லவனாக வாழும் பொழுது இந்த உலகத்திலே சில சிரமங்களை தாங்க வேண்டி வந்தாலும் அதை மனப்பூர்வமாக தாங்கிக் கொண்டு நல்லவர்களாகவே தான் வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தால் கடவுளிடத்திலே அதற்கான பரிசை பெற்றுக் கொள்ளலாம். அப்படி அந்த மறுமை என்ற வாழ்க்கைக்கு ஒரு முடிவு கிடையாது. இந்த உலக வாழ்க்கைக்கு ஒரு முடிவு இருக்கிறது. 50 வருஷம், 60 வருஷம், 100 வருஷம்னு சொல்லி ஒரு லிமிட் பண்ணப்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். திரும்பவும் கடவுள் நம்மை உயிர்ப்பித்து தரக்கூடிய அந்த வாழ்க்கை நிரந்தரமானது, அழியாதது, எப்போதும் இருக்கக்கூடியது. அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையில நம்ம சொர்க்கம்ங்கிற பாக்கியத்தை அடையணும், நரக வேதனையில போய் நம்ம விழுந்துடக்கூடாது, அதை நமக்கு தாங்க முடியாது என்ற அச்சத்தை ஊட்டுவதற்காகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கடவுளுடைய இறுதி தூதராக அனுப்பப்பட்டு இந்த போதனையை தான் அவர்கள் உலகத்திற்கு சொன்னார்கள். ஒருத்தன் திருடுறான், அவன் அந்த உலகத்தில் நல்லா இருப்பான். கலப்படம் பண்றான், நல்லா இருப்பான். உள்ள ஒண்ணு வச்சு வெளியே ஒண்ணு விற்கிறான், உலகத்தில் நல்லா சொகுசா இருப்பான். ஊழல் பண்றான், லஞ்சம் வாங்குறான், நல்லா இருப்பான். நேர்மையா இருக்கிறான், கஷ்டப்படுவான். நேர்மையா இருப்பான், அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இருக்காது. அப்ப இந்த மாதிரி கெட்டவர்கள்லாம் நல்லா இருக்கிறதையும் நல்லவர்கள்லாம் சிரமப்படுவதையும் பார்த்து நீனும் கெட்டவனாக ஆசைப்பட்டாத, இதெல்லாம் ஒரு தற்காலிகமான ஒரு சோதனை, இதுல நீ ஜெயிக்கணும், இந்த துன்பத்திற்கு பயந்து கொண்டு நீனும் கெட்டவன் ஆகிறாத அப்படிங்கிற ஒரு நல்ல அறிவுரையை மனிதனுக்கு சொல்வதன் மூலமாக ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் ஒரு நல்லதொரு ஆன்மீக பாதையை இஸ்லாம் காட்டுகிறது. இந்த ஒரு அடிப்படையை இஸ்லாம்ங்கிற நிறைய ஒரு விரிந்த தத்துவம். அதுல உள்ள ஒரு முக்கியமான அம்சம் இந்த அம்சம். இதுதான் இஸ்லாத்தினுடைய ஆன்மீகத்தினுடைய ஜீவன், இஸ்லாத்தினுடைய ஆன்மீகத்தினுடைய உயிர்நாடியான கொள்கை இதுதான். இந்த அடிப்படையை உங்கள் மனதிலே பதிய வைத்துவிட்டு இப்ப நம்ம கேள்விக்கு வர்றோம்.
கேள்விக்கு வரும்பொழுது ஏற்கனவே சொல்லிட்டாங்க, ஒரு ஆள் ஒரு கேள்வி தான் கேட்கணும்னு. ஏன்னுட்டா எல்லாரும் ஆர்வமா வந்திருப்பீங்க. ஒருவரே நிறைய கேள்வி கேட்கும் பொழுது இன்னொருவருக்கான அந்த சான்ஸ் மறுக்கப்பட்ட மாதிரி போயிடும். அதனால ஒரு கேள்வி ஒரு ஆள் கேட்கலாம். 30 டோக்கன் எதுக்கு உங்களுக்கு கொடுக்கறாங்கன்னு சொன்னா, இதுவரைக்கும் நாங்கள் நடத்துற நிகழ்ச்சிகள்ல பெரும்பாலும் ஒரு 30 கேள்விக்கு தான் பதில் சொல்ல முடிஞ்சிருக்குது. அதுக்காக தான் 30 கொடுக்கறாங்க. நம்ம பாட்டுக்கு டோக்கன் கொடுத்துட்டு அந்த சொல்ல முடியாம ஒரு ஃபார்மாலிட்டி கொடுக்க கூடாது. இதுவரைக்கும் நடத்துற நிகழ்ச்சிகள்ல அதிகபட்சமாக ஒரு 30 கேள்விகளுக்கு தான் பதில் சொல்ல முடிஞ்சிருக்குது. அதுக்குள்ள டைம் முடிஞ்சிருது. அதனாலதான் ஒரு 30 பேருக்கு உங்களுக்கு டோக்கன் கொடுக்கறாங்க. உங்களுக்கு எந்த டோக்கன் வருதோ எங்களுக்கு தெரியாது, நீங்க என்ன கேள்வி கேட்பீங்களோ எங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு நாங்க எந்த செட்டிங்கும் பண்ணல. யாரையும் தயார் பண்ணி வச்சுக்கிட்டு இன்னென்ன கேள்வி எனக்கு கேட்கணும் அதெல்லாம் நாங்க பண்ணல. உங்களுக்கு என்ன நம்பர் வருதோ அதை எடுக்கிறீங்க. அந்த அடிப்படையில் வரிசையாக உங்கள்ட்ட மைக்கு வரும், கேள்வி கேட்கறீங்க. இந்த கேள்வி கேட்கக்கூடிய நேரத்தில் ஏற்கனவே சொன்னபடி முஸ்லீம்களுடைய தரப்பில் இருந்து எந்த விதமான குறுக்கீடோ உங்களை சங்கடப்படுத்துறதோ எதுவுமே இருக்காது. எப்படி வேண்டாலும் நீ கேட்கலாம், அடிக்கிற மாதிரி கூட கேட்கலாம். நாங்க சிரிச்சுக்கிட்டு தான் பதில் சொல்லுவோமே தவிர யாரும் கோவப்பட மாட்டார்கள். முஸ்லீம்கள்ல யாராவது கோவப்பட்டாங்கன்னு சொன்னா அவங்கள தான் வெளியேற்றுவோம். அதனால கேள்வி கேட்கிறவங்க எப்படி வேண்டாலும் நீங்கள் கேள்விகள் கேட்கலாம். உங்க மனசுல உண்மையிலே நீங்க எப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ அதை கேட்கலாம். இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கத்தை நீங்க விளங்கிக்கணும். 2 காரணத்துக்காகத்தான் நாங்க இந்த நிகழ்ச்சியை நடத்துறோம். ஒன்னு, முஸ்லீம்களாகிய எங்களிடத்தில் பலவிதமான தவறுகள் இருக்கலாம், பல தப்புகளை நீங்கள் பார்க்கலாம். அப்ப கொடுத்து முடிச்சுக்கிறங்க. முடிஞ்சா ஓவரா அவ்வளவுதான் முடியும். என்னடா ஃபார்மாலிட்டிக்கு இதை செய்ய முடியாது பாருங்க. அதனால இப்ப இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கத்தை விளங்கிக்கிறணும். 2 நோக்கம் தாங்க. ஒன்னு, முஸ்லீம்கள் தரப்புல எவ்வளவோ தப்புகள் இருக்கும். உங்களை மாதிரி ஆட்கள் சுட்டி காட்டும் பொழுது எங்க சமுதாயத்தில் உள்ளவங்க அதை திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்பு முதல்ல கிடைக்கும். இது ஒரு நோக்கம். 2வது, உங்கள சில பேர் இஸ்லாத்தை தப்பா புரிஞ்சிருப்பீங்க. அதனால ஒரு அதிருப்தியில நீங்க இருப்பீங்க. அதுக்கு இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு சரியா புரிஞ்சு கொள்ளும் பொழுது உங்கள்கிட்ட உள்ள அந்த கசப்பு நீங்கும். ஒன்னும் எங்க சைடுல உள்ள தவறுகளை நாங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும். 2வது, நீங்கள் தவறா புரிஞ்சிருந்தீங்கன்னு சொன்னா அதை நீங்க மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்படி 2 நோக்கத்துல தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்துகிறோம். இப்ப நம்ம கேள்விக்கு போயிருவோம். கேள்விக்கு போகலாம். கேள்வி நம்பர் 1 ஒரு நிமிஷம். தலாக் 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 அப்படின்னு சொன்னோம்னாக்கா விவாகரத்து கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மற்ற மதத்துல விவாகரத்து கேட்கறது ஈஸி. ஆனா கிறிஸ்துவ மதத்துல முஸ்லீம் மதத்துல அவ்வளவு ஈஸி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா புனித நூல்ல விவாகரத்து கொடுக்கலாம், குரான்ல சொல்லி இருக்கு அப்படின்றாங்க. மற்ற மதத்துக்கார கிறிஸ்துவ மதத்தை எடுத்துக்கிட்டோம் சொன்னோம்னாக்கா பெண்கள் தவறான முறையில வாழ்ந்தால் ஒழிய அவங்களுக்கு விவாகரத்து கொடுக்க முடியாது அப்படின்ட்டு சர்ச்ல சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க மட்டும் அந்த புனிதமான ஒரு மெய் விவாகத்துல தலாக்ன்ற ஒரு வார்த்தையை வச்சு விவாகரத்து கொடுக்கறோம்னு சொல்றீங்க. அப்ப அந்த எழுத்துல என்ன அடங்கி இருக்கு? அதுக்காக பெண்களுடைய வாழ்க்கை எப்படி இது முடிவு பண்றீங்க அப்படின்றது எனக்கு கொஞ்சம் விளக்கமா கொடுத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் நல்லா இருக்கும். ரொம்ப நல்ல கேள்விதான் கேட்டிருக்கிறாங்க. இந்த கேள்வி பலமுறை கேட்கப்பட்ட கேள்விதான், டிவிலையும் ஒளிபரப்பப்பட்ட கேள்விதான். இருந்தாலும் கேள்விக்கு பதில் சொல்லிடுவோம். கேட்டிருக்கிறதுனால அது பதில் சொல்லத்தான் வேண்டியிருக்கு. முதல்ல விளங்கிக்கிறனும், தலாக்குக்கு முன்னாடி திருமணம் செய்யறாங்க. திருமணம் செய்யும் பொழுது சம்பந்தப்பட்ட ஒரு ஆணும் பெண்ணும் அவங்க குடும்பத்தார் தான் திருமண ஒப்பந்தத்தை செய்து கொள்கிறார்கள். குறுக்க அரசாங்கம் வர்றது இல்லை. திருமணத்திற்கு எப்படி அவர்களே செய்து கொள்கிறார்களோ அந்த திருமணத்தை வேணாண்டு ரத்து செய்யற அதிகாரம் அவங்க கையில தான் இருக்கணும் என்று இஸ்லாம் சொல்லுது. திருமணம் செய்யற அதிகாரம் யார் கையில் இருக்குதோ அவங்க தான் ரத்து செய்யற அதிகாரத்தையும் வச்சிருக்கணும். அதை கவர்மெண்ட்ல கொண்டே கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறது இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு. இதை நீங்க முதல்ல விளங்கிக்கணும். 2